சார் இந்த ஞானசேகரன் மேல என்னென்ன வழக்கு இருக்கு, இது தொடர்பா நம்ம வேற ஒரு நபர் வர இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தாங்க. இவர் மட்டும்தான் இதுல அக்யூஸ்டா சார்? இதுவரைக்கும் நடந்த புலன் விசாரணையில் இவர் ஒருவர் தான் குற்றவாளி. சரிங்களா? இவர் அந்த பேசும் பொழுது அந்த புலன் விசாரணை தகவலை வெளியே சொல்லக்கூடாது. இருந்தாலும் இதை நிறைய பேர் அரசியல் பண்றதுனாலையும் சென்சேஷனலா பேசுறதுனாலையும் சொல்றேன். அதுல ஒரு நபரை இவன் பேசும்பொழுது சார்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் குறிப்பிடுறாங்க. அது நடக்கல, அது அவன் பொய்யா சொன்னது. குறிப்பா அந்த அக்கரன்ஸ் நடக்கும்போது அவன் அந்த போனே ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு வச்சிருந்தான். ஸோ அதனால அது தவறான தகவல். ஒண்ணு. வேற என்ன கேள்வி கேட்டீங்க? இது வரைக்கும் ஞானசேகரன் மேல சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் 2013 இருந்து 20 வழக்குகள் இருக்கு. எல்லா வழக்குகளுமே இந்த ப்ராப்பர்ட்டி கிரைம் பாங்க இல்லையா, திருட்டு அந்த மாதிரி வழக்கு, ஹவுஸ் பிரேக்கிங் பாங்க, கண்ணக்களவு அந்த மாதிரி வழக்கு. இவன் மேல ரவுடித்தனம் பண்ணதாகவோ வேற ஏதாவது பெண்களை அபியூஸ் பண்ணதாகவோ வழக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கிற 20 வழக்குலையும். அது மாதிரி வேற எந்த கம்ப்ளைண்டும் அவன் மேல வரல. இருக்கிறது எல்லாமே இந்த கிரைம் ஆஃபென்சஸ். அதுல இவனுக்கு 6 வழக்குல கன்விக்ஷன் ஆயிருக்கு. மற்ற வழக்கெல்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்குது. வெளியே வந்துருக்க கூடாது இல்ல, அதை சொல்றேன். வெளியே வந்ததுனால அதுக்கு விளக்கம் சொல்றேன். இல்லைன்னு தான் சொல்றேன். அது இல்ல, அதான் ஏரோப்ளேன் மோட்ல போட்டு அது சும்மா பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்றேன். தற்போது பாதிக்கப்பட்ட இந்த பெண் கொடுத்த புகாருக்கு அப்புறம் தான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டதுன்னு இதுவரைக்கும் வேற பெண்கள் இவனால பாதிக்கப்பட்டாங்கன்னு காவல்துறைக்கு புகார்கள் எதுவும் வரலைங்க. வரவில்லை. வெயிட் பண்ணுங்க சார், வரல. ஆனா இப்ப விசாரணை அவனை அனுப்பிச்சிருக்கல, கஸ்டடி எடுத்து விசாரிப்போம். அவனோட போன் எல்லாம் விசாரிச்சு பார்க்கும்போது வேற யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவங்களை கன்வின்ஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் வாங்கணும். இது வரைக்கும் காவல்துறைக்கு புகார்கள் வரல. பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் அவனோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தான் தெரியும். சிசிடிவிஎஸ்ல அப்லோட் பண்ணுன்றது அவரோட கடமைங்க. அவர் தானே பண்ணுவார். அவர் வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நடவடிக்கை எடுப்பார்? பொதுவா ஒரு அடிக்கடி வழக்காக கூட ஒரு எஃப்ஐஆர் சிடிஎன்எஸ்ல அப்லோட் பண்ணதுக்கு 2 நாள் 3 நாள் எடுத்துப்பாங்க. நாங்க நிறைய வழக்குல தேடி இருக்கோம். ஆனா இந்த வழக்கு சம்பவம் நடந்து குற்றம் நடந்து 1 நாளிலேயே எப்படி சிடிஎன்எஸ்ல உங்களோட அசம்ஷன் எல்லாமே தவறான அசம்ஷனா இருக்கும்போது நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? ஒரு எஃப்ஐஆர் போட்ட 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அப்லோட் பண்ணுவாங்கன்றது யார் சொன்னது? 1-2 வழக்கில் நடக்கலாம். எஃப்ஐஆர் போட்டா உடனே அப்லோட் பண்ண பிறகு தான் கோர்ட்டுக்கு அனுப்ப முடியும்.